ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. ஸோ கன்னி ராசி இந்த உலகத்துக்கு என்ன தத்துவத்தை வச்சிருக்கு, அதே மாதிரி அதோட லோகோவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாத்துலேயுமே லோகோ விட மாட்டேங்கிறீங்க. ஆமா, லோகம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரி சரி. இப்போ கன்னி வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம், ம். புதனுடைய வீடு. ம். இந்த ஒரு அம்சத்தை வச்சு நம்ம எடுக்கணும்னா சேவை மனப்பான்மைன்னு அர்த்தம். சர்வீஸ் பண்றோம். சர்வீஸு அதில் வந்து மெயினாக வந்து இப்போ பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து அது பெண் ராசியும் கூட. சிம்ம ஆண் ராசி, கன்னி பெண் ராசியும் கூட. இப்போ நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. மேஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மேய்ச்சல் நிலம்னு சொன்னேன். ரிஷபம் பார்த்தீங்கன்னா வயல்வெளின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மிதுனம் காற்று சம்மந்தப்பட்ட இடம். அதே மாதிரி இப்போ கடகம் நீர் சம்மந்தப்பட்ட இடம். மறுபடியும் வந்து மலைப்பிரதேசம், வனம், காடுகள். அதிலிருந்து பள்ளத்தாக்கு வரும் இல்லையா, அந்த பள்ளத்தாக்கு சார்ந்த இடங்கள்னு எடுத்துக்கணும் கன்னியை. அப்போ ஒரு மலை சார்ந்த பகுதியில் இறங்கிடுறோம். இறங்கி ஒரு சமவெளி பகுதி, அதில் வந்து ஆற்றங்கரை சார்ந்து நம்ம வந்து இருக்கிறது. இப்போ எப்படி தண்ணி எடுப்பாங்க, கன்னி பெண்கள் தண்ணி எடுப்பாங்க. இப்போ அது மாதிரியான ஒரு சர்வீஸ் ஐட்டம் வந்து அங்கே இருக்குது கன்னியில். அதாவது உணவு, உடை, மருந்து, இந்த 3க்காக அந்த குறியீடாக காட்டப்பட்டது தான் அந்த கன்னி. உணவு சமைக்கிறதும் அங்கே பெண்கள் தான். அதே மாதிரி உடை தைக்கிறது, அதே மாதிரி மருத்துவம் பார்க்குற நர்ஸுங்க குறிக்கலாம். அதனால் கன்னிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளமாக நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு பருவம் அடைந்த பிறகு கல்யாணம்னு ஒன்று நடக்குதுல்ல, அது வந்து சுக்கிரன் வீடான துலாம், 7ஆம் வீடு. அப்போ இந்த கன்னி அடுத்தது வந்து திருமணம் அப்படிங்கிறத அது காட்டுது. திருமணத்திற்காக அந்த கன்னி வந்து ரெடியாக இருக்காங்கிறது காட்டுறது தான் பிறப்பின் ரகசியம். அதை பற்றி சொல்லுங்க. கர்மா என்பது சேவை. இப்போ பேசிக்காக மனிதர்களுக்கு தேவை உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 தான் பேசிக் தேவை. அந்த உணவு, உடை, அந்த மருத்துவம், இதையெல்லாம் சர்வீஸாக தான் பண்ண முடியும். அந்த சேவைகள் வந்து ஒரு உழைப்பு இல்லாமல் அங்கே ஒன்றும் நடக்காது. வேலையாள் இல்லாமல் ஒரு உற்பத்தி பண்ண முடியாது. அது மாதிரி உணவு சமைக்கிறதும் உடை சமைக்கிறதும் மருத்துவம் சம்மந்தப்பட்டதுக்கும் அந்த கன்னி லக்கணம் ஒரு பிரதிபிம்பமாக இருக்குது. அந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பாதிப்பு, அந்த ஆதிக்கம் இருக்கவே செய்யும். இப்போ ஒரு டெக்ஸ்டைல் குடும்பத்தில் பிறக்கிறாங்க, ஒரு மருத்துவ குடும்பத்தில் பிறக்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இப்படியெல்லாம் கூட மருத்துவத்தில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேட்ரிங், உணவு சம்மந்தப்பட்டது. இது 3லையுமே அங்கே லிங்க் ஆகிறது தான் கன்னி. இன்றைக்கி நாம் சொல்லும்போது ஜனரஞ்சகமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, புதன் வீடு அல்லவா, பெரிய பெரிய தொழில் ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ அந்த கன்னியினுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தனி திருப்பு முனை மாதிரி இருக்குது, தனி வீடு. இப்போ ஒரு கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் வீடு, ஒற்றை வீடு இருக்குன்னு வைங்க, அது கன்னியின் அடையாளம். அப்படி எடுத்துக்கணும். முனையில் இருக்கு அப்படின்னு சொல்றது, தனித்த வீடாக இருக்கு அப்படிங்கிறது அது ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான சர்வீஸில் கண்டிப்பாக பிறக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து புதன் ஆதிக்கம் இருக்கிறதுனால படிப்பு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ நூல் நிலையங்களையும் அந்த கன்னி ராசி குறிக்குது. கணக்கு வழக்கு பார்க்குறது, கணக்கு வழக்கு, நூல் நிலையங்கள். அதாவது எந்த எஜுகேஷனாக இருந்தாலும் படிக்கணும். படித்தா தான் அதில், இப்போ ஒரு டெக்ஸ்டைலை படிக்கணும்னாலும் புத்தகம் வேணும். அது மாதிரி அந்த நூலகங்கள், நூல் நிலையத்தை குறிக்கக்கூடிய இடம் கன்னி. மருத்துவத்தையும், மருத்துவ சாலையும், மருந்து தயாரிக்கிறதையும் குறிக்கக்கூடியது, துணிகளையும் குறிக்கக்கூடியது, மற்றும் அனைத்து விதமான உணவு சமைப்பதையும் குறிக்கக்கூடிய. சிறப்புங்க ஐயா. இவங்க பார்த்தீங்கன்னா உபய ராசியாக இருக்காங்க. அப்போ குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கய்யா. அதில் தான் பாருங்க, உபய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, அஸ்தம். சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் தான் இருக்குது, அதான் 3 பாதம் இருக்கு. இந்த 3 பாதத்தில் அவர் விரையாதிபதியே போயிடுறாரு. கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துக்கு உண்டான சூரியன் அங்கே புள்ளியாக வர்றாரு. லாபாதிபதியான சந்திரன் ஒரு புள்ளியாக வர்றாரு. 3-8 செவ்வாய் வந்து ஒரு புள்ளியாக வர்றாரு. இப்போ இந்த 3மே என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம அவங்க உழைப்பு, அதன் மூலமாக ஒரு தயக்கம். இப்போ ஒரு வேலை கேட்கணும்னா எப்படி இருக்கணும், பணிவாத்தானே வேலை கேட்கணும். அப்போ அந்த மாதிரி எங்கே வேலை கொடுக்குறாங்களோ அவங்களை சார்ந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி
மரியாதை கொடுத்து பணிவாக இயங்கக்கூடிய ஒரு குணம் கன்னி கொண்டு, அதை இந்த காலத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரிசர்வ் டைப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரலாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க நாணம் அப்படின்னா கன்னின்னு, இன்னைக்கு அது பொருந்தாது. பட் என்ன சொல்கிறேன்னா ரிசர்வ் டைப், ஒதுங்கி இருக்கிறது. ரொம்ப பழகினா பேசலாம், நல்லா பேசுவோம். ஆனால் ரொம்ப பழகலை அப்படின்னா எடுத்த உடனே புதுசாக பேசுறதுக்கு தயங்குவாங்க. அந்த தயக்கத்தை அந்த புதன் கொடுக்குறாரு, அந்த கன்னி ராசி கொடுக்குது. தொழில் பலத்தில் வந்து நூல் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்? இப்போ வந்து ஸ்பின்னிங் மில் எடுத்துக்கலாம், வீவிங் ஃபேக்ட்ரி எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஜவுளி நிறுவனங்கள் விற்கிறாங்க இல்லையா, ஜவுளி கடைகள், அது மாதிரி எடுத்துக்கலாம். அது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐடி லைனும் இது பொருந்தும். இப்போ இவங்களுக்கு 10ஆம் இடம் தான் மிதுன ராசி, அது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம். அதனால் அந்த ஐடி லைனு, ஏஜென்சி இருக்கிறது, புரோக்கரேஜ் பண்ணுறது, ப்ளம்பிங், அந்த மாதிரி கனெக்டிங் ஒர்க் பண்ணுறது, மெசஞ்சராக இருக்கிறது, ஒரு இப்போ வெளிநாட்டு தூதரகம்னு எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தூதுவத்துறையில் இருக்கிறது, எல்லாத்துக்குமே பொருந்தும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ இவங்க கன்னியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இவங்களுக்கு தொழில் சொல்லிட்டோம். அதே மாதிரி வேலை அப்படின்னு சொல்லும்போது எந்த டிவிஷனுக்குள்ளே வேலைக்கு போகலாம்? வேலை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 பேராவது ஒரு 500 பேராவது வேலை பார்க்குற இடத்துல இவங்க இருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு சூப்பர்வைசிங், ஒரு மேலாண்மை பண்ணுறது, ஓவர்லுக் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கணக்கு பிள்ளைங்க, அப்போ வேலையாட்கள் இருந்தால் தானே கணக்கு எழுதணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அந்த இதுக்கு இவர் தான் பொறுப்பு. அந்த காலத்தில் வந்து நான் பண்ணையம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பண்ணையத்துலேயும் வந்து கணக்கு பிள்ளை தான் மெயின் ரோல். ஸோ அது மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய அங்கமான தொழிலாக இவங்க இருப்பாங்க. சிறப்பு. ஏன்னா மிதுனமும் புதனோட வீடு தான், கன்னியும் புதனோட வீடு தான். ஆனால் ரெண்டுலேயும் வித்தியாசம் தான் இருக்குங்களா ஐயா? அது வித்தியாசம் என்னன்னா, மிதுனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது, அதுவும் உபயராசி தான். பட் அது வந்து மனமாற்றம், சிந்தனையில் வந்து மனமாற்றம் இருக்கக்கூடியது. இங்கே அப்படி கிடையாது. இது என்னன்னா, நான் விசுவாசமாக வேலை செய்கிறேன், விசுவாசமாக உழைக்கிறேன் அப்படிங்கிறத வச்சுருக்காரு. அதனால் இப்போ இவங்களுக்கு வந்து இடங்கள் மாறலாம், மனசு மாறாது. இப்போ ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போடலாம், ஃபீல்டை மாற்ற மாட்டாங்க. சிறப்புங்க. அடுத்து மேஜரான ஒரு கேள்வி, திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா 7ஆம் பாவமும் அதுவும் பார்த்தீங்கன்னா உபயமாக தான் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். 7ஆம் பாவம் மீனராசி, உபயராசி, குருவனுடைய வீடு, காலச்சக்கரத்துக்கு அது 12. அப்படி இருக்கிறனால காலச்சக்கரமே இந்த மீனராசியும் கன்னிராசியும் திருமண பந்தத்தில் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். காலச்சக்கரத்திலேயே இந்த 6-12 வரக்கூடிய வீடுகள் இது. அதனால திருமண வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அருமையாக சொன்னீங்க. 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற ராசி அல்ல இது. மேஷம் துலாம் மாதிரி பெர்ஃபெக்ட் மேட்ச் வராது. இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற டைப் தான் இருக்கும். ஆனால் அதுக்காக அரகன்ட் பிஹேவியர் இருக்காது, சாஃப்ட் நேச்சராக போகும். எப்போவுமே புதன் பாருங்க, குரு பாருங்க, 2 பேரும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் போய்க்குவாங்க. அது மாதிரி ஒரு பண்பு இருக்கும், அறத்தின் பால் தர்மத்தின் பால் நம்ம டீசென்சியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது சிறப்பு. இப்போ நிறைய பேர் இன்னைக்கு மனம் ஒற்றுமை இல்லைன்னாலும் கூட குழந்தைகளை பெற்றுட்டு அந்த குழந்தைக்காக காமனாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இயங்குறாங்க கணவன் மனைவி. என்னுடைய பரிசீலனையில் வர ஜாதகங்கள் இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க, ஆனால் குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க, சமுதாயத்துக்கு கணவன் மனைவியாகவே இருக்காங்க. ஆனால் தன்னளவில் பெருசாக ஒற்றுமை இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு நேச்சரை வச்சுருக்கு கன்னி. இது எல்லாரும் அப்படியே வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ஜாதத்தில் திசா புத்தி ரீதியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடும். 7ஆம் வீட்டில் வந்து சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு, உத்திரட்டாதி. அந்த சனி இவங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ அதனால் எப்போவுமே நமக்கு இப்போ அந்த காலத்தில் சொன்னோம்னா ஆண் படித்திருக்காரு வேலைக்கு போகிறாரு, பெண் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காருன்னா அந்த காலத்தில் பெருசாக விவாகரத்து வரல. ஏன்னா வீட்டு வேலையில் இருந்துட்டு பண்ணிட்டாங்க, அப்போ சரியாக போச்சு. இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி வருதுன்னா எல்லாமே வந்து ஈகோ அதிகமாயிடும். என்னுடைய பணம், உன்னுடைய பணம், அதுபோக கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டது, நீ கடன் வாங்கினா நான் ஏன் கட்டணும், இது மாதிரி பிரச்சனைகள். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம், இவங்களுக்கு 8ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடம். இந்த 2-8ங்கிறது வாக்குவாதங்களை கொடுக்குது.
அதனால் அந்த மாதிரி இப்போ இருக்கிற கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப நிதானத்தோட இப்போ யோசிக்கணும். யோசிச்சு மூவ் பண்ணால் நல்ல விஷயம் தான், சிறப்பு தான் ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களை வாழவே விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் யாருங்கய்யா? எதிரிகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது பங்காளி வர்க்கம் அப்படிங்கிறது ஜென்ரலாக 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் கூட இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான எதிரிகளும் உண்டு, உறவு ரீதியான எதிரிகளும் உண்டு. இப்போ மாமன் வர்க்கம்னு எடுத்துக்கோங்க, தாயார் வகையில் மாமன் வர்க்கம்னு எடுத்துக்கலாம். அல்லது தகப்பனாருடைய தொழில் சார்ந்த விரோதிகளை இவங்களுக்கு தொடருவாங்க. தகப்பனார் ஒரு ரேஞ்சில் இருந்திருப்பாரு, அவர் பகைச்சிக்கிட்டவங்க அதனுடைய தொடர்ச்சியாக இவங்களையும் வந்து பகை கொண்டாடுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இவருக்கு இருக்கிறதுனால தான் இந்த உபயராசி வந்து சொந்த ஊர் சொந்த குடும்பம் அப்படிங்கிறது இல்லாமல் வெளியே போகிற நிலைமை வருது. அந்த உறவுகளினுடைய ஒத்துழைப்பு குறையுது. இப்போ நான் முன்னையே சொன்ன மாதிரி கன்னி என்பவன் தனித்து வாழ்பவன். போகும் இடமெல்லாம் சிறப்பு இருக்கும், பிறந்த ஊரில் சிறப்பு இருக்கு. அதனால் உறவுகள் வந்து சொந்த பந்தங்கள் உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் பகை தான். சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ இவ்வளோ பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க, இப்போ ஐயாவின் அறிவுரை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் தன்னடக்கம் என்பது தேவையில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் வந்து நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை உண்டு. ஒரு ஆட்டிடியூட் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா நீங்கள் பேசாமையே நான் திறமைசாலின்னு காமிச்சு பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா தன்னடக்கத்துக்குன்னு ஒரு பண்பு இருந்தது. பரவாயில்ல, அமைதியான ஆள், இப்போ இவர் வந்து நண்பலாம், நம்பிக்கையான மனிதர் அப்படின்ற இது இருந்தது. அதை புரியாமல் இந்த கன்னி சுபாவம் என்ன பண்ணும்னா இன்ட்ரோவோட வச்சு, ஆமாம், நல்ல நாலேஜ் இருந்தாலும் வெளியே சொல்லாமல் அதை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறது ஒரு வீக் பாயிண்ட்டு. அதை வந்து நீங்கள் உணர்ந்து கொஞ்சமாவது நடிக்க கற்றுக்கணும் இல்லைங்களா? பேச பேச தானே அந்த இது வரும். தலைவர் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அப்போ அந்த பேச்சு திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டாதான் 2ஆம் இடமான துலாம், அந்த துலா ராசியை இயக்குனாதான் உங்களுக்கு சமூகத்திலிருந்து பாராட்டு கிடைக்கும், வெகுமானம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் தனித்து இருந்தீங்கன்னா தனித்து விடப்படுவீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கிளார்க் வேலை கிடைச்சிருச்சு, அதிலிருந்து மேனேஜருக்கு போகவே முடியாது. அந்த கிளார்க் வேலைக்கு அதை தான் கரெக்டு, அவருக்கு அவ்வளோதான் தெரியும்னு ஓரங்கட்டிடுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும் நம்ம, ஓரங்கட்டிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த ரிசர்வ் டைப்பு மென்டாலிட்டியை மாற்றுங்க. உறவுகள் விட்டுக்கிட்டே கூட நீங்கள் சரியாக பேசி பழகாததுனால உங்களை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மனசில் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்கக்கிட்ட ட்ராமாட்டிக்கலாவது பேசி பழகுங்க. ஏன்னா இயற்கையாக வராது. அந்த இயற்கையில் உள்ள குணம் அங்கே இருக்கிற சந்திரன் என்ன பண்ணும்னா, அஸ்த நட்சத்திரம், அந்த சந்திரனுடைய வேலை என்னன்னா சந்தேக புத்தி, சஞ்சலப்பட்ட மனது. சந்தேக புத்தின்னா நான் பெருசாக ஒன்றும் சீரியஸாக சொல்லலை. இப்போ வந்து நான் பேசுகிறத அவங்க வந்து அங்கீகரிப்பாங்களா, இல்லை என்னை வந்து ஏதாவது கேவலப்படுத்திடுவாங்களா, கிண்டல் பண்ணிடுவாங்களா, இல்லை எனக்கு நான் தெரிஞ்ச நாலேஜை சொல்கிறத வந்து அதை மட்டமாக ஏதாவது நினச்சிருவாங்களா, நம்ம சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கா, இவ்வளவு பிரச்சனை இங்கே சந்திரன் கொடுத்துட்டு இருப்பார் கன்னிக்கு. இதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்னு எடுத்துக்கலாம், தாழ்வு மனப்பான். இதை நீக்கினாலே கன்னி முன்னேறி. சூப்பர். இவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள் என்ன? வழிபாடு பொறுத்த வரைக்கும் பெருமாள் தான் காக்கும் தெய்வம், பெருமாள் கடவுள். அதில் வந்து அம்பாள் அமைப்பிலையும் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ திருப்பதி சேத்திரம் மெயினாக எடுத்துக்கலாம். தொழில் ரீதியாக நம்ம இது பண்ணணும்னாலும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கும் பொழுதும் குரு வழிபாடு மிகச்சிறப்பு. நிறைய பேர் குரு பரம்பரையோடு சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னாலும் கூட அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு கலையை சொல்லி கொடுத்த குருவின் மூலம் இவங்க புகழ் பெற்றிருப்பாங்க. கன்னியில் ஜோதிட திறமை இருக்குது, புதனுக்கு வந்து ஜோதிட திறமை இருக்குது. அதே மாதிரி வக்கீல் தொழில் திறமை இருக்குது, மருத்துவமும் இருக்குது. இத்தனையும் கலந்தது தான் கன்னி. கால்குலேஷன், கணக்கு எல்லாமே. அதனால் பெருமாள் கடவுளையும் பள்ளி கொண்ட பெருமாளாக வழிபாடு செய்யணும். திருப்பதி ஸ்தலத்தையும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்திரன் என்பது அம்பாளையும் குறிக்கும், அம்பாள் வழிபாடும் பண்ணலாம். குருமார்களை வந்து சித்தர்கள் சமாதி அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய குருமார்களை போட்டு வணங்கி அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறது, இது மாதிரி ஒரு உறவுகளை மெயின்டைன் பண்ணும்போது இவங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சி உண்டாகும். சிறப்புங்கய்யா, அற்புதமாக சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்த காலங்களில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாங்கய்யா. நன்றி.